அன்பிற்சிறந்த நண்பர்களே, ஒரு வித்தியாசமான நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருந்து வருகிறார். விஜய் இப்பொழுது புதிய அவதாரமாக பிரதமராவார் என்கிற தகவலும், விஜயை பிரதமராக்க முயற்சி நடப்பதாகவும் மாணிக் தாகூர் அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டினை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் தாங்க காரணம், ஏன் நாங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் தாகூர் பேசி வந்திருந்த இந்த சூழ்நிலையில் திடீரென்று வெடித்து சிதறி இருக்கிறார் மாணிக் தாகூர். அதுக்கு காரணம் என்னென்னா, அமைச்சர் ஸ்ரீநாத், அப்புறம் சீனிவாச சேதுபதி எம்எல்ஏ இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் வேட்பாளர் யாரான்னா விஜய் அவர்கள் தான். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே எதிர்வு நோக்கக்கூடிய அடுத்த பிரதமர் யாருன்னு சொன்னால் விஜய் தான் சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை. இப்போ ஏற்கனவே இது விவகாரமாக மாணிக் தாகூர்கிட்ட பேசுகிற பொழுது இந்தியா டக்குன்னு அவர் ஒரு அடி அடிச்சார் பாருங்க. அதுதான் காங்கிரஸ்காரன் 100 ஆண்டு கால காங்கிரஸ்லேருந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாகூர் வெடித்த வெடிப்பு என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணியில் 20, 23, 24 கட்சிகள் இருக்குது. அந்த கட்சியில் தாவேகா இருக்குதான்னு சொன்னால் முதல்ல அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரட்டும், இல்லை ராஜ்யசபா உறுப்பினர்கள் வரட்டும், அப்புறம் அவன் இந்தியா கூட்டணியில் சேர்த்து கொள்வதை பற்றி முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற போது இது சுருக்கு மரல. இப்போ ஏற்கனவே இந்த கூட்டணியில் அவர் ஒன்று சொல்கிறார், நாங்கள் மட்டும் ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னால் அமித்ஷா வந்து இந்த ஆட்டத்தை கலைச்சி போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக மாற்றியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. நாங்கள் தான் விஜயை காப்பாற்றினோம் என்று சொன்னால், இப்போ அதே விஜய் பிரதமராகி எங்கள் ராகுல் காந்திக்கு ஆப்படிச்சா, எங்கள் ராகுல் காந்திக்கு வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமர் என்கிற நிலையிலே வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் திடீரென்று அந்தர்பல்ட்டி அடித்து நீங்கள் இந்த மாதிரி பேசினா நியாயமா அப்படின்னு சொல்லி தான் அவர் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு வெடித்து ஒரு சிதறி இருக்கார். ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று பார்க்குற பொழுது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடைபெற வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்போ கூட அது தொடர்பாக ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். 7 பேர் யார் யார் ராஜினாமா செய்தது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதிமுகவிலிருந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாருமே வந்துட்டாங்க. கரூர் விஜயபாஸ்கர் உட்பட எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ சூழலில் வந்து இடைத்தேர்தல் நடந்தால் அவங்க ஒரு 7 பேர் வந்து போட்டியிட்டு 7 பேருக்காகவும் வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்து மேலும் இதை வலிமையாக்கலாம் என்கிற ஒரு திட்டம். இப்போது இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே இன்றைக்கு காங்கிரஸ் அடம் பிடித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து திருமாவளவன் தரப்பிலே ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஒரு கசிந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா, வன்னியரசனுடைய செயல்பாடுகள், திருமாவளவனுடைய பேச்சுக்களாலே வெறுப்படைந்திருக்கிற விஜய் அவர்களை கூட்டணியிலே இருந்து கழட்டி விடலாமா என்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிற விவகாரமாக இருந்தாலும் கூட, இந்த புதிய கதையாக விஜயை வைத்து பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் முன்னேறலாம், தமிழகத்திலே பெரும்பான்மையான இடங்களை பெறலாம் என்கிற ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அது நாடாளுமன்ற தேர்தலில் வந்தால் நம்ம பேர் பாதி வாங்கிக்கலாம். பேர் பாதினா என்ன, 40 தொகுதினா அதில் ஒரு 20 தொகுதி வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கும். 15 தொகுதி கிடைச்சாலும் நம்ம வந்து 15 தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறிடலான்ற கனவெல்லாம் இருந்து வச்சுருக்கேன். ஆனால் எல்லாவற்றையும் விவரம் தெரிந்தவர்களாக விஜய் அவர்கள் காட்டி கொண்டிருக்கிறார். விஜய் உடன் இருக்கிறவர்களும் காட்டி கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுக்கு ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் கூட காங்கிரஸுக்கு இவர்கள் அள்ளி கொடுக்க மாட்டார்கள் என்கிற கதை தான். அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, திமுக வந்து ஏமாந்து உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துச்சு, 15 சீட்டு கொடுத்தது அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் எங்ககிட்ட வந்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இப்போ வந்து காங்கிரஸார் மத்தியிலே வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு மாணிக் தாகூர், இவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு அரசியல் கட்சியே அல்ல, எல்லாமே ரசிகர் மன்றத்தில் இருக்கிற பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. ரசிகர் மன்றத்தில் இருக்க வேண்டிய ஆளுகள் தான் இருக்கிறாங்க. பேச்சும் சரியில்லை, செயல்பாடுகளும் சரியில்லை, ஏதோ குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஏன்டா ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொதுவாக வந்து இப்போ திமுக சில விஷயங்கள் கையில் எடுத்து பேசுகிறாங்க, அதிமுக எடுத்து செய்கிறாங்க, பாமக எடுத்து பேசுது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் எதுவுமே பேசலை.
அவங்க ஏதோ ஒரு கனவில் இருக்கிறாங்க. நிச்சயமாக அடுத்த தேர்தலில் எல்லா தேர்தலையும் நாம தான் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு கனவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இதுதான் ஒரு காரணமாக சொன்னாலும் கூட, இது எந்த இதில் போய் முடியும்னா, காங்கிரஸ் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட, மாணிக் தகருடைய இந்த பேச்சுக்கு காரணம் என்னென்னா, அங்கே தலைமையிலே இருந்து காங்கிரஸினுடைய தலைமை நாம் ஒரு கோணத்தில் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று சொல்லி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் விஜய் விவகாரம் பெரிதாகி கொண்டு வருகிறது. இந்திய அரசியலில் ஒரு பெரிய சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இந்திய கூட்டணியில் ஒரு அரசல் புரசலாக ஒரு சலனம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் மாணிக் தகர் என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணியிலே அவரை இன்னும் சேர்க்கலை அப்படின்னு தான் சொல்கிறார். அதாவது தமிழகத்தில் தனியாக நின்று 107 இடங்களில் வெற்றி பெற்று வந்த அவர்களை இன்றைக்கு அவர்கள் இந்தியா கூட்டணியில் சேர்ப்பதற்கு இன்னும் அவர்களுக்கு லாயக்கில்லை. காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்கிற அடிப்படையிலே தான் மாணிக் தகூர் பேசி வருகிறார். ஏற்கனவே மாணிக் தகூர் சரியாக அரசியல் பேசுகிறார். அவர்களுக்கு அரசியல் தெரியலன்றார். தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் தெரியல, ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாணிக் தகூர் முதல்வர் சரியாக அரசியல் பண்ணுறாரான்னு தெரியல. அவர் எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வைக்காமல் இருந்தது. இப்போது பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை தாக்கி பேசினார். முதல்ல ஒரு மாணிக் தகூர் தலைவராக வந்த உடனே அன்புமணி ராமதாஸை தாக்கி பேசினார். அன்புமணி அப்படியே சண்டைக்கு போனார். அதனால் வாங்கி கட்டிக்கிட்டு மாணிக் தகூர் பின்னங்கால் பிடரிபட போயிட்டார். இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எப்பவுமே பேசுவாங்க தான். அதிமுகவில் இருக்கும்போது ஜெயலலிதா பிரதமராக வேட்பாளர்னு பேசுவாங்க. கலைஞர் மட்டும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி திமுகவில் அப்படிலாம் பேச மாட்டாங்க. அதிமுகவில் ஜெயலலிதாவை ஒரு படி மேலே போயிட்டு பிரதமர் வேட்பாளர் வரையில் கொண்டு போனாங்க. அதுக்கு எல்லா தகுதியும் அந்த அம்மாவுக்கு இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு என்னென்னா, கேரளாவில் போனால் பேசுகிறாங்க, ஆந்திராவில் போனால் பேசுகிறாங்க, இலங்கையில் போனால் பேசுகிறாங்க, எல்லா நாடுகள்லையும் பேசுகிறாங்க விஜயை பற்றி. ஆகவே ஒரு பிரதமராக ஆக்கிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் தமிழகத்தில் அவங்க ரசிகர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மாணிக் தகூருக்கு இதில் எங்கே வந்தது ஆபத்து அப்படின்னு சொன்னால், இது அரசல் புரசலாக பிரச்சனை பெரிதாகி அந்த இந்தியா கூட்டணியிலே ஒருவேளை இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ராகுல் காந்தி செல்வாக்கை விட அதிகரித்து விடுமோ என்கிற அச்சத்தில் தான் மாணிக் தகூர் இப்படிப்பட்ட ஒரு வேட்டு வைத்திருக்கிறார். இது இப்போ இந்த கூட்டணியிலே ஒரு வெடித்து சிதறி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மாற்று முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட தமிழக வெற்றி கழகம் மாற்று முடிவை கையிலே வைத்திருக்கிறார்கள். அதாவது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வர வைத்து அவருடைய ஆதரவை பெறுவது என்பது ஒரு வகையிலே அவர்கள் ஏற்கனவே அப்படித்தான் நடத்தினார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே கூட அவர்கள் கொடுத்த ஆதரவை வைத்துக்கொண்டு தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார்கள். இடைத்தேர்தலே நடக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை எளிதில் முடித்து விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் பிரதமர் வேட்பாளர் என்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டதற்கு பிறகு இவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆக அவர் பிரதமரானால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க, புஷி ஆனதுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பார்கள். ஆக இப்போ எதிர்பாருங்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புஷி ஆனதாக வருவார், இந்தியாவினுடைய பிரதமராக விஜய் வருவார் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த கற்பனையை மாணிக் தகூர் பார்த்ததற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார். அப்போது எதிர்காலத்திலே இப்படித்தான் அரசியல் செய்கிறதா தமிழக வெற்றி கழகம்? தமிழக வெற்றி கழகத்துடைய எதிர்காலம் புஷி ஆனந்த் கையிலே இருக்கிறது. அதே போல் இந்திய பிரதமராக விஜய் அவர்கள் உருவாவதற்கான வேலைகளை தமிழக வெற்றி கழகம் முடுக்கி விட்டதா? ஏன் என்று சொன்னால் மாணிக் தகருடைய பேச்சும் செயல்பாடுகளும் காங்கிரசினுடைய ஆதரவு திடீரென வாபஸ் பெறுவதற்கான சூழல் உருவாவதற்கான காரணமும் இதை நோக்கிய பயணமா என்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. இப்பொழுது நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.